இந்த பரிசுத்த திருவிருந்து ஆராதனைக்கு ஓய்வு நாள் காலையில் தேவனுடைய ஆலயத்தில் ஒன்றாய் கூடி ஆண்டவரை துதிக்க கூடியிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாம் யாவரும் ஆராதனை அழைப்பிற்காக எழுந்து நிற்போம். வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை வாசிக்க கேட்போம். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசிர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயந்தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை வழிநடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிழக்கடவர்கள். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெங்கும் அவருக்கு பயந்திருக்கும். சபையார் ஜெப நிலையிலே நாம் அமர்ந்திருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் நிறைந்த எங்கள் பரிசுத்த பிதாவே, கர்த்தாவே, இந்த ஓய்வு நாள் காலையில் உம்முடைய ஆலயத்தில் திருச்சபையாராக நாங்கள் ஒன்றாய் கூடி உம்மை நோக்கி பார்க்க நீர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஆராதனையிலே கர்த்தாவே, நாங்கள் கடந்த நாட்களில் மட்டும் நீர் எங்களை காத்து வந்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்களை பாதுகாத்தீர். எங்களுடைய தேவைகளை நீர் பூர்த்தி செய்து எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். அதற்காக உமக்கு நன்றி சொல்ல இருக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனைக்கு வந்து கொண்டு இருக்கின்ற மக்களையும் நீர் பாதுகாப்பாக கூட்டி சேரும். வராமல் இருக்கின்ற மக்களையும் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் இருக்கின்ற இடங்களிலே உம்முடைய கிருபையும் உம்முடைய தேவ சமாதானமும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அந்த இடங்களிலே கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி நீ அவர்களை தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஆராதனையில் கர்த்தாவே ஆரம்பம் முதல் கடைசி மட்டும் உம்முடைய கரம் கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இங்கே இருக்கின்றதான பாடல்கள், வாசிக்கின்றதான வசனங்கள், தியானிக்கின்றதான வசனங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தாவே உம்முடைய நாமத்தை மையப்படுத்துகின்றதாகவும் ஒவ்வொருவரையும் எங்களை தேற்றி அனுப்புகின்றதாக காணப்பட நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே,
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்ற வேத வாக்கிற்கு ஏற்ப கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் உம்முடைய இளைப்பாறுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆசீர்வாதங்களையும் கொடுங்க கர்த்தாவே. நாங்கள் இந்த ஆராதனையிலே கர்த்தாவே உமது தேவ சத்தத்தை நாங்கள் கேட்கும்படி எங்கள் காதுகளை திறந்தருளும் கர்த்தாவே. உமது வழிநடத்துதலையும் வழிகாட்டுதலையும் நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஆவியின் கண்களை திறந்தருளும். தேவ அன்பை பெற்றுக்கொள்ள எங்கள் இருதயங்களை திறந்தருளும். இந்த ஆராதனையிலே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்று செல்ல எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமீன். நாம் யாவரும் எழுந்து நின்று மெய் ஜோதியாம் நல் மீட்பரே என்ற பாடலை நாம் யாவரும் பாடுவோம். தொடர்ந்து நாம் நின்றவாறு திருவிருந்து ஆராதனைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக நாம் நம்முடைய பாவங்களை நம்ம பொதுவான பாவ திரையில் காணும் பொதுவான பாவ அறிக்கையின் மூலமாக நாம் ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். நாம் தொடர்ந்து நம்முடைய விசுவாசத்தை, அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை பாடலாக பாடுவோம்.
சபையார் யாவரும் அமரவும். இப்பொழுது சிறுவர்களுக்கான ஜெபம் ஏறெடுக்கப்படும். நாம் சிறு பிள்ளைகளுக்காக ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் இந்த வேளையிலும் இங்கே முன்பாக வந்திருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய மந்தையிலே ஆட்டுக்குட்டிகளாக இவர்களை நீர் சேர்த்து கொண்ட உம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பராமரித்து வருகிற உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு தேவைகளையும் நீர் சந்திக்கிற கிருபைக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு தேவையான அன்பும் பராமரிப்பையும் ஆண்டவரே பெற்றோர் மூலியமாக நீர் கொடுத்து வருகிற உம்முடைய கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஆம் ஆண்டவரே, இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக நீர் தொடும், நீர் ஆசீர்வதியும். தேவரீர், இந்த பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக வளர கிருபை செய்தருளும். இந்த பிள்ளைகள் விசுவாசத்திலே வேரூன்றி வளர கிருபை செய்தருளும். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலே அதிக வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கவும், உம்முடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும், உம்முடைய கட்டளைகளை பின்பற்றவும், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்க இந்த பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் கொண்டு வருகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். தேவரீர், இந்த பிள்ளைகள் எல்லாவற்றிலும் உம்மை தங்களுக்கு முன்பாக வைக்கவும். ஆண்டவரே, இவர்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை இச்சிறு பிள்ளைகள் இச்சிறு வயதிலிருந்தே அறிந்து கொண்டு உம்மீது உள்ள பயபக்தியில் வளர கிருபை செய்தருளும். இந்த பிள்ளைகளை நீர் தொடுகிறதற்காக நன்றி. இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தின் பிரகாரமாக வேண்டிய அந்த ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களிலே பிள்ளைகளோடு இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரீட்சைக்காக ஆயத்தமாகின்ற பிள்ளைகள், பரீட்சை எழுதி கொண்டு இருக்கின்ற பிள்ளைகள், இவர்களுக்காக தொடர்ந்து உம்மிடத்தில் வருகிறோம் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை தாரும். புரிந்து கொள்ள கிருபை செய்தருளும். நல்ல ஞாபக சக்தியை தாரும். பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஒவ்வொரு இடத்திலும் நீர் இவர்களை ஆசீர்வாதமாக வைக்கும்படியாக உம்முடைய கரத்திலே இப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். சுகவீனமாக இருக்கின்ற சிறு பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். அவர்களையும் தொடும் ஆண்டவரே. அச்சிறு பிள்ளைகளுக்கு வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் தந்து சுகவீனங்களிலிருந்து இவர்களை நீக்கி ஆண்டவரே சுகத்தினால பலப்படுத்தி காத்திருளும். நீர் இவர்களை காக்கிற கிருபைக்காக நன்றி. ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதமாக வைக்கின்ற உம்முடைய தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம். வழி நடத்தியருளும், காத்துக்கொள்ளும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். தொடர்ந்து ஜெபத்துக்காக வர விரும்புகிறவர்கள் நீங்கள் ஜெபத்திற்காக முன்பாக வரலாம். என் பாதைக்கு வெளிச்சம்
எங்கள் எல்லோருக்கும் எல்லாவுமாய் இருக்கிற எங்கள் ஆண்டவரே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீரே எல்லா துதி ஸ்தோத்திரத்துக்கும் பாத்திரமானவர் என்பதை உணர்ந்து நன்றியறிதலோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, நீர் உண்மை உள்ளவர். ஆண்டவரே, உம்மிடத்துல ஜீவன் உண்டு, உம்மிடத்துல நித்தியம் உண்டு என்பதை உணர்ந்து மகிமை நிறைந்த தேவரீர், கணத்துக்கு பாத்திரரே ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் அறிந்தவரே உம்மை துதிக்கிறோம். எல்லா இடத்திலும் வியாபிப்பவரே உம்மை துதிக்கிறோம். எங்கேயும் எங்கள் மத்தியிலே நீர் வாசமாய் இருக்கிற கிருபைக்காய் உம்மை துதிக்கிறோம். எங்களோடு நீர் இருக்கிற உம்முடைய தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். உம்மையே நாங்கள் ஆராதிக்கின்றோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், எங்களை வழி நடத்துகிற உம்முடைய தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறீரே, எங்களை ஏந்தி சுமந்து செல்லுகிறீரே. நாங்கள் சோர்வுற்று போகிற வேளைகளிலே எங்களை அணைத்து கொண்டு எங்களை பலப்படுத்தி எங்களை வழி நடத்துகிறீரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. வாக்கு மாறாதவராக இருந்து எங்களோடு இருந்து எங்களை பலப்படுத்தி ஆண்டவரே கரம் பிடித்து வழி நடத்தி ஆண்டவரே உம்முடைய வழியிலே எங்களை வழி நடத்துகிற உம்முடைய தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தப்பி போன ஆடுகளைப் போல வெவ்வேறு வழிகளிலே நாங்கள் சென்றாலும் ஆண்டவரே உம்முடைய மிகுந்த கிருபையினாலே இரக்கத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களை மன்னித்து ஆண்டவரே எங்களை உம்மிடத்தில் மீண்டுமாக அரவணைத்துக் கொள்ளுகிற உம்முடைய தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. தேவரீர், நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய வழியிலே நிற்கவும் உம்மிலே நிலைத்திருக்கும்படியாக எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் எங்களை வழி நடத்தி காத்து கொள்ளும். தேவரீர், அமோக்கியோ தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருச்சபையினை நீர் இம்மட்டுமாக தாங்கி பராமரித்து ஆசீர்வதித்து வருகிற மகா பெரிய கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த திருச்சபையினுடைய ஒவ்வொரு அங்கத்தினர்களுக்காக, இந்த திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக, இந்த திருச்சபையில வந்து உம்மை ஆராதிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்தி உம்மிடத்துல வருகிறோம். ஆம் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தொடுகிற கிருபைக்காக நன்றி. தனிப்பட்ட விதத்திலும் குடும்பமாக நீர் தொடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் உம்மிடத்துல நாங்கள் வரும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி ஆண்டவரே மீண்டுமாக உம்முடைய காரியமாக நீர் அனுப்புகிற தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா வேளைகளிலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை உணர்ந்தவர்களாக நன்றியறிதலோடு இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். இந்த திருச்சபையில் இருக்கின்ற பொறுப்புகளில் எடுத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும். நீர் இவர்களுக்கு கொடுத்த அந்த பொறுப்புகளை ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்கென்று நேர்த்தியாக சந்தோஷத்தோடு செய்ய இவர்களை நீர் வழி நடத்தி காத்து கொள்ளும். தேவரீர், திருச்சபையினுடைய ஊழியங்கள், இந்த ஊழியங்களில் பங்கு கொள்ளுகிறவர்களையும் ஆசீர்வதியும். இந்த ஊழியங்களினால தொடப்படுகிற மக்கள், ஆம் ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் ஆண்டவரே நீ தொடும்படியாக ஜெபிக்கின்றோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே விடுதலை காணும்படியாக ஜெபிக்கின்றோம். சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஜெபிக்கின்றோம். உம்மை அறிந்து கொள்ளும்படியாக தேவரீர் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இவர்களுடைய வாழ்க்கையை நீர் தொடும், இவர்களை நீர் ஆசீர்வதியும், வழி நடத்தியருளும். தேவரீர், திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் பேர் பேராக தொடுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். குடும்பத்தின் ஆண்டவரும் கர்த்தரும் ராஜாவுமாக நீர் இருக்கும்படியாக உம்முடைய ஆளுகைக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். தேவரீர், குடும்பங்களை நீர் தொடர்ந்து வழி நடத்துகிற தயவுக்காய் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. எல்லோரும் ஆண்டவரே நாங்கள் உம்மையே நோக்கி பார்க்கவும் உம்முடைய வழியிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களுக்கு நீர் கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பல கஷ்டங்கள் பல சோர்வுகள் மத்தியிலும் செல்லுகின்ற குடும்பங்களுக்காக உம்மிடத்துல வருகிறோம். கணவன் மனைவிகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். பிள்ளைகளுக்காக உம்மிடத்துல வருகிறோம். ஆண்டவரே, கணவன்மார் தங்களுடைய குடும்பத்திற்காக செய்கிற காரியங்கள், மனைவிமார் தங்களுடைய குடும்பத்துக்காக செய்கின்ற காரியங்கள், பிள்ளைகள் தங்கள் குடும்பத்துக்காக செய்கின்ற காரியங்கள் ஒவ்வொன்றிலும் ஆண்டவரே நீர் இவர்களை பேர் பேராக தொடும் ஆசீர்வதியும். உம்மிலே நீர் வைத்து காத்துக்கொள்ளும். குடும்பமானது நிலைத்திருக்கவும் ஒன்றாக இணைந்திருக்கும்படியாக கிருபை செய்தருளும்.
குடும்பங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எப்பேற்பட்ட ஒரு காரியமாக இருந்தாலும் அவைகள் நிர்மூலமாக ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் செபித்து நிற்கின்றோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் உம்முடைய சமாதானம் நிலைத்திருக்கும்படியாய் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நன்றி செலுத்தி உம்மிடத்தில் வந்திருக்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். இவர்களுடைய ஜெபங்களை நீர் கேட்ட கிருபைக்காக நன்றி. இவர்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்த ஒவ்வொரு அற்புதங்களுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக அவர்களோடு கூட சேர்ந்து நாங்கள் உமக்கு நன்றி துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றோம். ஆசீர்வதியும் தொடர்ந்த ஆண்டவரே, உமக்கு உண்மையுள்ளவர்களாக எல்லாவற்றிலும் ஜீவிக்க கிருபை செய்தருளும். குறிப்பாக இந்த வேளையிலே தங்களுடைய பிறந்த நாட்களை கொண்டாடுகின்ற பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். திரு ஸ்டீவன் ஆரோக்கியசாமிக்காக உம்மிடத்தில் வருகிறோம். திருமதி சாந்தி மைக்கேலுக்காக உமக்கு நன்றி செலுத்தி வருகிறோம். திருமதி பாலினா நேசமணி ஜேம்ஸ் ராஜ்காக நன்றி செலுத்துகிறோம். திருமதி விமலா தனபாலனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களை நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி. வருடத்தை கூட்டி கொடுக்கிற கிருபைக்காக நன்றி. இம்மட்டுமாக தாங்கின ஆண்டவர் தொடர்ந்து இவர்களை நீர் தாங்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பிள்ளைகளை நீர் தாங்குகிறீர் என்பதை இப்பிள்ளைகள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நினைத்து பார்க்க பிள்ளைகளை நீர் வழி நடத்தி காத்தருளும். கர்த்தாவே, திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடுகின்ற தம்பதியாருக்காக உம்மிடத்தில் வருகிறோம். திரு எட்வின் மதுரம், திருமதி அனபலுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரு ஜோயல், திரு ஆஷாக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தம்பதியரை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். நீர் இம்மட்டுமாக ஆசீர்வதித்தீரே, தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்க போகிற உம்முடைய தயவுக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரம் இவர்களோடு இருக்கட்டும், இவர்களுடைய குடும்பத்தில் இருக்கட்டும், கைகளின் பிரயாசங்களில் இருக்கட்டும், ஊழியங்களில் இருக்கட்டும். தொடர்ந்து நீர் இவர்களை வழி நடத்தியறலும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, ஜெப விண்ணப்பங்களோடு வந்து நிற்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மிடத்தில் வருகிறோம். தங்களுடைய மனதில் இருக்கிற காரியங்களை ஆண்டவரே உம்மிடத்தில் கொட்டும்படியாக வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகள். ஆம் ஆண்டவரே, நீர் கேட்கின்றீர் என்று விசுவாசத்தோடு, நீர் பதில் அளிப்பீர் என்ற ஆவலோடு, ஏக்கத்தோடு, விசுவாசத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள். இவர்கள் ஒவ்வொருவருடைய விண்ணப்பத்தையும் ஆண்டவரே நீர் கவனிக்கின்றதற்காக நன்றி செலுத்துகிறோம். இவர்களுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்து இவர்களுக்கு நீர் கொடுக்கின்ற பதிலுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இவர்களுடைய வாழ்க்கையிலே அமைதியும் சமாதானத்தையும் நீர் கொடுக்கின்ற உம்முடைய மிகுந்த கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. ஆம் கர்த்தாவே, சிறு பிள்ளைகள், வாலிபர், ஆண்கள், பெண்கள், முதியவர்கள் யாவருக்காக உம்மிடத்துல வருகிறோம். ஒவ்வொருவரையும் நீ பேராக தொடும். ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய கரம் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய குடும்பத்தில் கர்த்தாவே அங்கே பணியாற்றுகிற பணிப்பெண்கள் உண்டு. ஆண்டவரே, அநேகர் தங்கள் கீழாக அநேகரை அவர்கள் பணியிலே அமர்த்திருக்கிறார்கள். இப்பேற்பட்டவர்களுக்கும் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவரீர், இந்த வேளையிலும் சிங்கப்பூர் தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். சிங்கப்பூர் தேசத்தை நீ தொட்டு ஆசீர்வதித்து வழி நடத்துகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த தேசத்தின் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் தனிப்பட்ட வகையிலே நீர் தொடும் சுவாமி. நீர் அவர்களை ஆசீர்வதியும். நீர் உம்மிலே அவர்களை வைத்து உம்முடைய சித்தமானது நடைபெற கிருபை செய்தருளும். இந்த தேசத்தை நீர் ஆட்கொள்ளுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்படியாக உலகம் முழுவதற்கும் எல்லா நாடுகளையும் எல்லா தேசங்களையும் ஆண்டவரே நீர் ஆட்கொள்ளும். தலைவர்களை ஆட்கொள்ளும் சுவாமி. அவர்களுடைய சித்தம் அல்ல, அவர்களுடைய விருப்பம் அல்ல, அவர்களுடைய அரசியல் காரியங்கள் அல்ல. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நடைபெறட்டும். உம்முடைய நாமம் கர்த்தாவே எல்லா இடத்திலும் மகிமைப்படட்டும். குறிப்பாக கடந்த வாரத்திலே நாங்கள் கேள்விப்பட்ட அநேக இடங்களிலே இயற்கை சீற்றத்தினால் அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவரீர், அவர்கள் இழந்த அவர்களுடைய உடைமைகள், இன்னும் ஒரு சிலர் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்திருக்கிறார்கள். தேவரீர், அவர்கள் ஆறுதல் அடையவும், ஆண்டவரே, அவர்கள் அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம் என்று திகைத்திருக்கிற வேளையில் ஆண்டவரே நீரே அவர்களை வழி நடத்தி அவர்களை காத்தருளும். அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். அவர்களுக்கு சென்று சேர வேண்டிய உதவி பொருட்கள் யாவும் நேர்த்தியாக சேர கிருபை செய்தருளும். கர்த்தாவே, அதே சமயத்தில் தொடர்ந்து போரினால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நாடுகளுக்காக, தேசங்களுக்காக, ஆண்டவரே அப்பாவி மக்களுக்காக உம்மிடத்துல ஜெபிக்கின்றோம். பிறர் எடுக்கின்ற முடிவுகளினால ஆண்டவரே அப்பாவி மக்கள்
தங்களுக்கு உரிய எல்லாவற்றையும் இழந்து உயிருக்காக பயந்து ஓடுகின்ற சூழ்நிலை, இரவும் பகலும் என்ன நடக்குமோ என்று தெரியாமல் திகைத்து நிற்கின்ற பிள்ளைகள், தேவரீர் இவர்களை நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. இவர்களுக்கு ஒரு விடுதலை தாரும், இவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு சமாதானத்தை தாரும். அந்த பயங்கள் நீங்கி போக கிருபை செய்தருளும், போரானது ஓய்ந்து போக கிருபை செய்தருளும். உம்முடைய தெய்வீக சமாதானமானது நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரே கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். ஆண்டவரே, நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அத்தலைவர்களோடு நீர் இடைப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவருக்காக ஒருவர் பார்க்கவும், தங்களுடைய மக்களின் நிலையை பார்த்து தங்களுடைய சுயத்தை விட்டு ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வரவும் அமைதி காணவும் கிருபை செய்தருளும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் கர்த்தாவே எல்லா இடங்களிலும் எல்லோருடைய இருதயத்திலும் நிலைத்திருக்க ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் பாடலாக பாடுவோம். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவசேனை வானமீது கோடி கோடியாக தோன்றும், நானோ ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன் என்ற பாடலை நாம் உற்சாகமாக பாடுவோம். அப்பொழுது காணிக்கை எடுக்கப்படும். நாம் காணிக்கைகளுக்காக ஜெபம் செய்வோம். பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்களை நீர் இந்நாள் வரை நீர் ஆசீர்வதித்து வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நீர் திருச்சபையின் மக்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான பொருளாதார ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்ற வேத வசனத்துக்கேற்ப கர்த்தாவே, காணிக்கைகளையும் தசமபாகங்களையும் படைக்க இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருடைய வேலைகள் தொழில்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆசீர்வதித்து தாரும். சிறந்ததை சிறப்பாக செயல்பட உடல் வலிமையையும் மன வலிமையையும் ஒவ்வொருவருக்கும் தாரும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். January
No. சபையார் யாவரும் தொடர்ந்து நின்று கொண்டிருக்க நாம் திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 முடிய. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 17 முடிய. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபொழுது, இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு, இரட்சிப்பின் மகிமையை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். தூதர்கள் யாவரும் சிங்காசனத்தையும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகம் குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமேன் என்றார்கள். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள் ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை. வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றண்டைகளுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமேன். இது கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கமுள்ள எங்கள் பரம தகப்பனே, தேவரீர் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கின்ற இந்த வேளையிலே எங்களோடு நீர் இடைப்படுகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். பரலோகத்திலே கர்த்தாவே அங்கே ஆராதனை உண்டு, இங்கேயும் ஆண்டவரே பூலோகத்தில் நாங்களுமே ஆராதிக்க நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம்.
தேவரீர் இந்த நாளிலும் நாங்கள் வாசிக்க கேட்ட உம்முடைய வேத வார்த்தையிலிருந்து நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே கவனம் உம்மீது இருக்கவும் நாங்கள் செவிசாய்த்து உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு நீர் கிருபையும் ஒத்தாசையும் செய்யும். நீர் செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிறதற்காக இடைப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். பலப்படுத்துகிற கிருபைக்காய், விசுவாசத்தில் எங்களை ஸ்திரப்படுத்துகிற கிருபைக்காய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அடியேனை மன்னித்து மறைத்து ஆண்டவரே நீர் வெளிப்படும், நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென். 2 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு முன்பாக நாம் வெளிப்படுத்தல் புத்தகத்திலிருந்து தேவ செய்தியை நாம் காண ஆரம்பித்தோம். வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்திலே நாம் பார்த்த அந்த காரியம், ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நானே ஆல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கின்றேன் என்று ஆண்டவர் அந்த சொன்ன காரியம். கடந்த ஞாயிற்றுக்கிழமையில் வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்திலிருந்து நாம் ஆண்டவரை உடைய வார்த்தையை கேட்டோம். அங்கே ஆராதனை, பரலோகத்தில் நடைபெறுகிற ஆராதனை, பூமியிலும் நடைபெறுகின்ற ஆராதனை, இவைகளை நாம் பார்த்தோம். பரலோகத்தில் நடைபெறுகிற ஆராதனையோடு நாமும் இந்த பூலோகத்திலிருந்து இங்கே இருந்து அந்த ஆராதனையில் கலந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கின்றோம். ஒருவர் சொல்லுகின்றார், பரலோகத்தில் நடைபெறுகின்ற ஆராதனையிலே ஒரு நாளிலே நாம் கலந்து கொள்ள போகிறோம். இந்த பூலோகத்தில் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறது அதற்கான ஒரு ரிஹர்சல் என்று சொல்லுகிறார். ஆனால் ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்ன என்றால், இங்கே நம்ம நினைத்து கொள்வது ஆராதனைனா ஒரு 2 மணி நேரம். ஆனால் பரலோகத்தில் ஆராதனை எவ்வளோ நேரம் அங்கே இல்லை? போர் அடிக்கும் இல்லை? 2 மணி நேரமே தாங்க முடியல இல்லை? அங்கே அது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். அங்கே ஆண்டவரை எப்பொழுதும் எல்லா நேரத்திலும் ஆராதித்து கொண்டிருக்கின்ற ஒரு காரியம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற பகுதி, இன்றைக்கு வாசி கேட்ட வெளிப்படுத்தல் 7வது அதிகாரத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கின்றோம். ஆனால் அதற்கு முன்பதாக இந்த முதல் 6 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு சில காரியங்களை நாம் சுருக்கமாக பார்ப்போம். முதலாவதாக நாம் கேட்ட பிரகாரம் அந்த 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் தன்னை ஆல்பா என்றும் ஒமேகா என்றும் சொல்லுகிறார். அதற்கு பிற்பாடு 2வது அதிகாரம் 3வது அதிகாரத்தில் ஆண்டவர் 7 திருச்சபைகளுக்கு எழுதுகிற கடிதம். இந்த 7 திருச்சபைகளுக்கு அவர் எழுதின பிற்பாடு 4வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் கடைசியில் அவர் சொல்கிறார், இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். யோவானுக்கு சொல்லுகிற காரியம், 7 திருச்சபைகளுக்கு அந்த கடிதம் பிற்பாடு யோவானுக்கு சொல்லுகிற இனி நடக்க போகிற காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். இங்கே 4வது அதிகாரத்தில் அங்கே மூப்பர்கள் 4 ஜீவன்கள் ஆண்டவரை ஸ்தோத்திரித்து ஆராதிக்கின்ற காரியம். நீங்கள் உங்களுடைய வேதத்தை தயவுசெய்து வெளிப்படுத்தல் புத்தகத்துக்கு எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 4:8 பார்க்கும் பொழுது அந்த 4 ஜீவன்கள் பாடுகின்ற பாடல், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையும் உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லிக் கொண்டிருந்தன. Holy, holy, holy is the Lord God Almighty, who was and is and is to come. இந்த 4 ஜீவன்கள் பாடும் பொழுது அங்கு இருந்த 24 மூப்பர்கள், 4வது அதிகாரம் 11வது வசனம் ஒரு வாசிங்க. 4:11. Worthy are you, O Lord and God, to receive glory and honor and power. For you created all things, and by your will they existed and were created. இந்த 24 மூப்பர்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுகிறார்கள், துதிக்கின்றார்கள். இந்த ஆண்டவரால சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, அவைகள் நிலைத்திருக்கின்றது என்று. 5வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்க சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், அவருடைய வலது கையிலே ஒரு புத்தகம் இருக்கின்றது.
the one who is seated on the throne, he was holding a scroll. And there is 7 seals in it. அதில் 7 முத்திரைகள் இருக்கின்றது. இந்த புத்தகத்தை அவர் தன்னுடைய வலது கையிலே அவர் பிடித்திருக்கின்றார். ஆனால் இந்த புத்தகத்தை யாராலையும் திறக்க முடியாது. இந்த புத்தகத்தை திறக்கணும்னா முதலாவதாக அந்த 7 முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டும். To open this book, first they have to break the 7 seals. அப்போ அங்க அழுகிற ஒரு சத்தம், யார் இந்த புத்தகத்தை உடைப்பார்? யார் இந்த புத்தகத்தை திறப்பார்கள்? ஏன் அந்த புத்தகம் திறக்கப்பட வேண்டும்? Why should that book be open? Why can't we just let it be there? அப்படியே திறக்காம அப்படியே இருக்கலாமே, ஏன் திறக்கப்பட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தில் முழுமையாக நான் பார்க்கலாம். அந்த புத்தகம் திறந்தால்தான் தீமை இல்ல பிசாசானவன் தோற்கடிக்கப்படுவான், தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட முடியும். எனவே இந்த 7 முத்திரைகள் உடைக்கப்பட வேண்டும். அப்பொழுது யார் இதை செய்யக்கூடும் என்று பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்படுகின்ற காரியம், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் மாத்திரமே. The one who was slain. அடிக்கப்பட்ட இந்த ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே அந்த முத்திரைகளை உடைக்க முடியும் என்று சொல்லப்படுகின்றது. 5:12 வாசியுங்கள். நம்ம பார்க்கும் பொழுது 4வது அதிகாரத்தில் அந்த 4 ஜீவன்கள் ஆண்டவரை புகழ்ந்தது, 24 மூப்பர்கள் புகழ்ந்தார்கள். இப்பொழுதும் பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்தை திறக்கக்கூடிய இவர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லும் பொழுது அதே வார்த்தைகளினாலே ஆண்டவரை அவர்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து புகழ்ந்து பாடுகிறார்கள். 6வது அதிகாரத்தில் இந்த முத்திரைகள் உடைக்கப்படுகின்றது. இந்த முத்திரைகள் ஒவ்வொன்றையும் இந்த கிறிஸ்துவானவர் அவர் உடைக்கின்றார். 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்படுகிற காரியம், பூமி மிகவும் அதிர்ந்தது. இது 6வது முத்திரை உடைத்த பிற்பாடு பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் இரத்தம் போலாயிற்று. இந்த 6வது முத்திரையை உடைந்த பிற்பாடு எல்லாமே மாறி போனது. பயமான ஒரு திகிலான ஒரு சூழ்நிலை. இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்போ அடுத்தது 7வது முத்திரை உடைக்கணும். 6th seal is on destruction, and now the 7th seal Jesus have to break. But in between this, between the 6th and the 7th, what God shows is something different. இந்த 6 முத்திரைகள் பயங்கரமான முத்திரைகள் ஒவ்வொன்றாக உடைத்து கொண்டு வருகிறார்கள். 7வது முத்திரை உடைக்கணும். அதுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை அவர்களுக்கு அவர் காட்டுகின்றார். ஆனால் 6வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் அங்கே நிற்கிறவர்கள் அவர்கள் கேட்கின்ற ஒரு காரியம், யார் நிலை நிற்கக்கூடும்? இந்த 6 முத்திரைகள் சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு அழிவையும் பார்க்கும் பொழுது இவைகள் நடக்கும் பொழுது யாரால நிற்க முடியும்? All these 6 seals when they are broken, all this destruction being done, the question asked is, who is able to stand? ஆண்டவரே, மனிதர்களாகிய நாங்கள் எப்படி இப்பேற்பட்ட ஒரு அழிவை எங்களால் சந்திக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார்கள். அதனால தான் ஆண்டவர் அந்த 7வது முத்திரையை உடைப்பதற்கு முன்பதாக அவர் எந்த யோவானுக்கு வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் இன்றைக்கு நாம் பார்க்கின்ற 7வது அதிகாரம். எனவே மனதில் இந்த காரியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். 6 முத்திரைகள் அழிவன் காரியம். 7வது முத்திரைக்கு முன்பதாக ஆண்டவர் காட்டுகின்ற காரியம், இந்த மக்கள் கேட்கின்ற கேள்வி, யார் நிலை நிற்கக்கூடும்? Who is able to stand? 7வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு திரளான ஒரு கூட்டத்தை ஆண்டவர் காண்பிக்கின்றார். அங்கே 7வது அதிகாரத்தில் அவருடைய எண்ணிக்கையும் சொல்லப்படுகின்றது. 1,00,000 எத்தனை பேர்? 44,000 பேர். 144,000 people there are there. இவர்கள் ஆண்டவரை புகழ்ந்து இவர்கள் பாடுகிறார்கள். அப்பொழுது இந்த 1,44,000 பேர் மாத்திரம்தான் பரலோகத்தில் இருப்பாங்களா? சிங்கப்பூருடைய பாப்புலேஷன் என்ன? ரீசெண்டாக கவர்மெண்ட் கொடுத்த 6 பில்லியன்.
ஓகே, இவ்வளோண்டு ஒரு சின்ன. அப்போது பரலோகத்தில் 144,000 தான் அப்படின்னா பரலோகம் பெருசா சின்னதா? அப்போ பரலோகம் அவ்வளோ சின்னது தானா? ஓகே, ஆண்டவர் இங்கே இந்த யோவானுக்கு காட்டுகின்ற ஒரு காரியம், ஆக்சுவலாக அந்த 144,000 என்று பார்க்கும்போது சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன் தான். 12 கோத்திரங்கள், அது 1000 என்று சொல்லி ஒரு சிம்பாலிக்காக இவ்வளோதான், எக்ஸாக்ட்லி 144,000 தான் இருப்பாங்க கிடையாது. காரணம், பிற்பாடு ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களும் உண்டு. அப்போ இந்த பரலோகத்தில் இருக்கிறவர்கள் யார் என்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். இந்த பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் பார்க்கும் பொழுது 2 விதமான ஒரு கூட்டம் இருக்கிறார்கள் என்று சொல்லி பைபிள் ஸ்காலர்ஸ், பரலோகத்திலையும் சரி பூலோகத்திலையும் அவர்கள் சொல்லுகிற காரியம் என்னென்றால், ஒன்று சர்ச் மிலிட்டன்ட் என்று சொல்லுகிறார்கள். மிலிட்டன்ட்னோன்னா நம்ம ஒரு தீவிரவாதிகள்ன்ற ஒரு எண்ணத்துக்குள்ளாக போகக்கூடாது. அந்த சர்ச் மிலிட்டன்ட் என்று சொல்லும்போது பிசாசின் வல்லமைகளுக்கும் பாவத்திற்கும் எதிர்த்து நிற்கிற கிறிஸ்தவர்கள். பிசாசினுடைய வல்லமைக்கும் பாவத்திற்கும் எதிர்த்து நிற்கிற கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறார்கள்? இவர்கள் பிசாசின் வல்லமைக்கும் பாவத்துக்கும் எதிர்த்து நிற்கிற கிறிஸ்தவர்கள் எங்க இருக்கிறார்கள்? இங்க பூமியில் இருக்கிறவர்கள். சர்ச் மிலிட்டன்ட். இந்த உலகத்தின் காரியங்கள் இவைகளை எதிர்த்து நிறுத்து பிசாசின் காரியங்களுக்கும் பாவத்திற்கும் எதிர்த்து நிற்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள், சர்ச் மிலிட்டன்ட். இவர்கள் பரலோகத்தை ஒரு நாளிலே இவர்கள் இப்போ நம்ம போகிறதெல்லாம் அநேக காரியங்கள் பார்க்கும்போது இட்ஸ் a spiritual warfare that we are going through. இவைகளிலே விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவர் காக்கின்றார். ஆண்டவரை பற்றி கொண்டு நிற்கின்ற பிள்ளைகள் ஒரு நாளிலே பரலோகத்தில் இருப்பார்கள். இவர்கள் வெற்றியின் சபை, சர்ச் ட்ரையம்ஃபன்ட் என்று சொல்லப்படுகின்றது. இவர்கள் அங்கே பரலோகத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது எத்தனை பேர் என்று சொன்னால் வெறும் 144,000 கிடையாது. இட் இஸ் மீண்டும் அது இட்ஸ் a symbolic representation. அப்பொழுது எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்கும் பொழுது அங்க சொல்லப்படுகின்ற காரியம், ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள், யாராலையும் எண்ண முடியாத ஒரு பெரிய கூட்டமாகிய ஜனங்கள் அங்கே இருக்கிறதை அவர் ஆண்டவர் இப்பொழுது யோவான் காண்பிக்கின்றார். இவர்கள் யார் என்று பார்க்கும் பொழுது அநேக சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களும் பாஷைக்காரரிலும் இருந்து வந்தவர்கள். These people are from every nation, tribes, people and languages. These people are standing there. It is not just 144,000. There is n number of, it's numerous people. எண்ணவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஒரு கூட்டத்தார் அங்கே நின்று ஆண்டவரை அவர்கள் தொழுது கொள்ளுகிறார்கள். பரலோகம் ஒரு சின்ன ஒரு இடம் கிடையாது. பரலோகத்தை ஆண்டவருடைய பிள்ளைகள் யாவரும் நிரப்பக்கூடிய ஒரு பெரிய ஒரு இடம். அப்பேற்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்து செல்ல இருக்கின்றார். ஆண்டவர் அப்பேற்பட்ட ஒரு தரிசனத்தை யோவானுக்கு காண்பிக்கின்றார். யோவான் இப்பேற்பட்ட ஒரு பாக்கியமான ஒரு தரிசனம், பரலோகத்தை காண்கின்ற ஒரு தரிசனம். அந்த பரலோகத்தில் பார்க்கும் பொழுது இவ்வளோ பெரிய கூட்டம் நிற்கிறார்கள். இவர்கள்லாம் யார்? There are so many people there in heaven and they are standing there before the throne. So who are these people? யார் இவர்கள் என்பதையும் அங்கே அவர் சொல்லுகிறார். 6வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 6 9-11. இது 6வது அதிகாரத்தில் அந்த 7 முத்திரைகள் உடைக்கப்படுகிற காரியம். இதில் இப்பொழுது 5வது முத்திரை உடைத்த பிற்பாடு அங்கே என்ன சொல்லப்படுகின்றது என்ற ஒரு காரியம் பார்க்கும் பொழுது 6வது அதிகாரம் 9வது வசனம், அவர் 5ஆம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களாகிய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழ் கண்டேன். யார் அவர்கள்? அந்த பலிபீடத்தின் கீழ் இருக்கிறவர்கள் யார் என்று சொல்லப்போனால், தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் துன்பப்படுத்து அங்க பலிபீடத்தின் கீழ் இருக்கிற மக்கள். இந்த மக்களை நான் கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே
தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். அவர்கள் உபத்திரவத்துக்குள்ளாக போகிறார். They are going through persecution because of the Romans, because of the faith in Christ, because of standing as a witness for Christ. They are going through persecution and they are crying to God and saying, Lord, how long are you going to allow this? ஆண்டவரே, எதுவரைக்கும் இதனை நீர் அனுமதிக்க போகிறீர்? எதுவரைக்கும் இந்த துன்புறுத்தலை நீர் அனுமதிக்க போகிறீர் என்று அவர்கள் கேட்கிறார்கள். 11வது வசனம், அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அவங்க கேட்ட கேள்வினா என்ன கேள்வி கேட்டாங்க? ஹவு லாங்? ஆண்டவர் செஞ்ச காரியம் என்ன? எவ்வளோ நேரம் சொல்லியிருக்கணும்? ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவங்க எல்லாருக்கும் வெள்ளை அங்கியை கொடுங்கள். அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன் பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரர்மானவர்களின் தொகை நிறைவாகும் அளவும் இன்னும் கொஞ்சம் காலம் இளைப்பாற வேண்டும். They have to rest some more. The time has not come. எவ்வளோ நாள்? ஆண்டவர் இவ்வளோ நாள் இவ்வளோ நேரம் அப்படின்னு கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது ஒரு சில தெய்வ செய்தி கொடுக்கிறவர் என்ன சொல்கிறாங்க? they are giving a time. இவ்வளோ நாள், இந்த நாளிலே நடக்கும் நேரத்தையும் சொல்லுறாங்க. இல்லை, எவ்வளோ நாள்னா ஆண்டவர் அவங்க சொல்லுகிற காரியம் ஒரு சில நாட்கள். ஆனால் இவர்கள் முக்கியமாக இவர்கள் பார்க்கும்போது இந்த வெள்ளை அங்கி தயாரித்தவர்கள் யார்? அந்த யோவான் பார்க்கும் பொழுது அவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் நிற்கிறவர்கள் யார் என்று பார்த்தால், தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்கள். இவர்களுக்கு ஆண்டவர் அங்கியை தருவிக்கின்றார். இவர்கள் இன்னும் சொல்ல போனா ஆண்டவருக்காக பாடுபட்டவர்கள், விசுவாசத்தின் நிமித்தம் துன்புறுத்தப்பட்டவர்கள். Who are these people? They've been persecuted for their faith in Christ. So நம்ம கேட்கணும், நம்ம ஒரு கேள்வியை, அந்த ஒரு கூட்டத்தில் நாம் இருப்போமா? அந்த ஒரு கூட்டத்தில் நாம் இருப்போமா? Have we been persecuted? விசுவாசத்தின் நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறோமா? எத்தனை பேர் விசுவாசத்தின் நிமித்தம் துன்புறுத்தப்பட்டிருக்கின்றோம்? கட்டாயமாக துன்புறுத்தப்படணுமா? அப்பதான் வெள்ளங்கி கிடைக்குமா? இல்லாட்டினா வெள்ளங்கி கிடைக்காதா? எத்தனை நாள் தெரியாது. எப்பேற்பட்ட துன்புறுத்தல் தெரியாது. We do not know what type of persecution that each and every one of us will go, or some of you may be going. ஆனால் ஆண்டவருக்காக எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தோடு நிற்கிறவர்கள் அங்கே கேட்கப்படுகிறார்கள். இவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற காரியம் என்னென்றால், அவர்கள் கையில் வெள்ளங்கி இருக்குது. அடுத்தது அவர்களுடைய கையில் குருத்தோலைகளை பிடித்து நிற்கிறார்கள். குருத்தோலை வெற்றியின் ஒரு சின்னமாக இருக்கின்றது. பிசாசுக்கும் ஆண்டவருக்கு விரோதமாக நிற்கிறவங்களுக்கும் எதிர்த்து நின்று ஆண்டவருக்காக நின்று வெற்றி கண்டவர்கள். இங்கே வெள்ளை அங்கி தரித்தவர்களுமாக குருத்தோலைகள் பிடித்தவர்களுமாக இவர்கள் நிற்கிறார்கள். 7வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்கள். அவர்கள் மகா சத்தமிட்டு, ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். இது யார் ஆர்ப்பரித்தார்கள்? முதலாவது பார்த்தோம் 4 ஜீவன்கள், அதுக்கப்புறமேல் 24 மூப்பர்கள், அதுக்கப்புறமேல் அங்கு இருந்த எல்லோருமே தேவதூதர்களோடு. இப்பொழுது இங்க பார்க்கும் பொழுது இந்த மக்கள் துன்புறுத்தப்பட்டு இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார்கள். எங்கே அவர்கள் பாடுகின்ற ஒரு பாடல், salvation belongs to our God who sits on the throne and to the Lamb. ரட்சிப்பு யாருக்கு சொந்தமானது? ரட்சிப்பு யாருடையது? யார் மூலியமாக ரட்சிப்பு வரும்? என்னுடைய நற்செய்களினாலே எனக்கு ரட்சிப்பு உண்டாகுமா? நான் செய்கிற காரியங்கள் இல்லை, நான் ஒரு சபையில் இருக்கிற அதனால எனக்கு ரட்சிப்பு உண்டாகுமா?
நான் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்தேன், அதனால எனக்கு ரட்சிப்பு உண்டாகுமா? கிடையாது, கிடையாது. இந்த ரட்சிப்பு இந்த கிறிஸ்துவின் நிமித்தம் மாத்திரமே வருகிற ஒரு காரியம். யோனா, பழைய ஏற்பாட்டில் யோனாவின் புத்தகத்தில் பார்க்கும் பொழுது, யோனா அந்த திமிங்கலத்தினுடைய வயிற்றில் இருக்கின்றார். அந்த வயிற்றில் இருக்கும் பொழுது யோனா உணர்கிற காரியம், இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு காரணம் யார்? Jonah was inside the belly of the fish, and he realizes why he was there. What is it that brought him to such a situation? And he realizes it is his sin. யோனா அங்க உணர்கிற காரியம், இது தன்னுடைய பாவத்தின் விளைவாக அங்க வந்திருக்கிறார் என்று. ஆனாலும் யோனா அந்த மீனுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது தன்னுடைய வாழ்க்கை முடிந்தது என்று எண்ணல. யோனா அங்க சொல்லுகிற காரியம், யோனா 2:9 சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. In Jonah chapter 2 verse 9 he says salvation belongs to the Lord. இன்னும் அந்த மீன் அவரை கரையில போடல. ஆனாலும் இந்த வயிற்றில் இருக்கும் பொழுது தன்னுடைய நிலையை அறிகின்றார். யோனா சொல்லுகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது, என்னுடைய ஆண்டவரால என்னால மீட்க முடியாது, என்னுடைய ஆண்டவரால இப்பேற்பட்ட ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்பார், ரட்சிப்பு கர்த்தருடையது. பாவ இருளிலே சிக்கி தவிக்கின்ற அநேக மக்கள் உண்டு. அந்த பாவ பிடியிலிருந்து இன்னும் மீள முடியாமல் தவிக்கின்றவர்கள் உண்டு. ஒரு சிலர் அவர்களிடத்துல சொல்லுகிற காரியம், ஒரு சில கிறிஸ்தவர்கள் கூட சொல்லுகிற காரியம், கடவுள் கூட ஒன்றும் மன்னிக்க மாட்டார். ஏன்னா நம்மளுக்கு ஒருவரை குற்றப்படுத்தி அவர் குற்றவாளியாகவே இருப்பதுதான் நமக்கு சந்தோஷம். அதுவும் குறிப்பா நமக்கு பிடிக்காதவர்களாக இருந்தா அவர்கள் எப்போதுமே குற்றவாளியா இருக்கணும். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. அவர் இடத்துல வருகிற ஒவ்வொருவரையும் அவர் மீட்டுக் கொள்கிறார். ஒவ்வொருவருக்கும் அவர் ரட்சிப்பை கொடுக்கின்றார், இலவசமாக கொடுக்கின்றார். இதனை பார்க்கின்ற அந்த மக்கள், அந்த கூட்டம் அங்க முகம் குப்புற விழுந்து ஆண்டவரை அந்த மூப்பர்கள் வணங்குகிறார்கள், ஆராதிக்கின்றார்கள். ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இந்த வார்த்தைகளை பார்த்தனா மீண்டுமாக இந்த வெளிப்படுத்தல நாம் கேட்கக்கூடிய வார்த்தையாக இருக்கின்றது. 4வது அதிகாரம், 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரம், எல்லாவற்றிலும் மீண்டுமாக இந்த ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு காரியம். இவைகளை முடித்தும் பிற்பாடு 5வது அதிகாரத்தில் கூட பார்க்கும் பொழுது அவர்கள் பரலோகத்தில் நடைபெறுகிற காரியம் எல்லாவற்றையும் பார்க்கிறார்கள். எல்லாவற்றையும் பார்த்த பிற்பாடு கடைசியா என்ன சொல்ல முடியும்? இங்கேயும் பார்க்கும் பொழுது அவர்கள் ஆராதிக்கிறார்கள். கடைசியாக என்ன சொல்ல முடியும் என்று பார்த்தால் ஒரே வார்த்தை தான், ஆமேன். அந்த இடத்துல சொல்ல 5வது அதிகாரம் கடைசியிலையும் பார்க்கும், இங்கே 7வது அதிகாரத்தில் அவர்கள் சொல்லுகிற காரியம், ஆமேன், நடக்கட்டும் ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். பரலோகத்திலும் சரி பூலோகத்திலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த ஆண்டவர் ரட்சிப்பின் ஆண்டவர், இவர்கள் ஆராதிக்கின்றார்கள். இந்த ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த வேளையில அங்க நடைபெறுகிற இன்னொரு காரியத்தை பார்க்கும் பொழுது, இவர்கள் பாடுபட்டு ஆண்டவருக்காக நிற்கின்றவர்கள் 7:11 சொல்லுகிறார், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். These are the ones coming out of great tribulation. They have washed their robes and made them white in the blood of the Lamb. பெரும் பாடிலிருந்து வந்த அந்த திரள் கூட்டம் இப்பொழுது அங்க ஆண்டவரை இவர்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பாடுகளில் இருக்கும் பொழுது, கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை ஆராதிப்பது கடினமானது. சொல்லொன்னா துயரத்தில் இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பைபிள் கூட எடுத்து படிக்க முடியாது, ஜெபிப்பதற்கு மனம் இல்லை. கஷ்டத்தின் சூழ்நிலையில் இருக்கும்போது ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியல.
ஆனால் இப்பேற்பட்ட பெரும் துன்பத்தில் இருந்த அந்த மக்கள் ஆண்டவரை இவர்கள் ஆராதிக்கின்றார்கள். எவ்வளோ நாள்? இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். இவர்கள் ஆராதிக்கின்றார்கள் மிகுந்த துன்பத்தில் இருக்கிறவர்கள். இவர்கள் எப்பேற்பட்டவர்னா இறுதி வரை ஆண்டவருக்கு என்று உண்மையாக இருந்தவர்கள். These are the ones who endured till the end. வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்லும் பொழுது இந்த புத்தகம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கடைசியாக நடைபெற போகின்ற ஒரு காரியம் என்னன்றது. ஆனால் அதே சமயத்தில் இன்னும் ஒரு 2 கேள்விகள் இதற்கு பதில் கொடுக்கின்ற ஒரு புத்தகமாகவும் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. முதல் கேள்வி, அங்கே இருந்த சூழ்நிலை என்னென்றால் அந்த முதல் நூற்றாண்டில் இருந்த அந்த கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிற ரோம அந்த ராயன் தன்னை வணங்க வேண்டும், தனக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இதனை அவர்களிடத்தில் வலியுறுத்துகிறான். The Roman Caesar, he wants allegiance from everyone and he wants to be the God and he wants people to worship him, even Christians. அங்கே கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறாங்க? இல்லை, முடியாது, நாங்கள் கிறிஸ்துவை மாத்திரமே நாங்கள் ஆராதிப்போம். இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க? அந்த ரோம ராயனையும் ஆராதிக்கிறார்கள், கிறிஸ்துவையும் ஆராதிக்கிறார்கள். அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற காரியம் இல்லை, அப்படி முடியாது, ஒருவரை மாத்திரமே நீங்கள் ஆராதிக்க முடியும். இந்த கூட்டத்தார் இறுதி வரை ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். இதுதான் அவர்களுக்கு சொல்லப்படுகின்ற காரியம். இந்த மக்கள் போராட்டத்தில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு காண்பிக்கப்படுகின்ற ஒரு காட்சி என்னன்னா, இவங்க நினச்சிக்கிறாங்க நான் போராடி கொண்டு இருக்கின்றான், விசுவாசத்தினால நான் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கு கூட அநேக கிறிஸ்தவர்கள் நினைக்கலாம், நான் விசுவாசி, நான் கிறிஸ்தவனால இருக்கிறதுனால நான் கஷ்டப்படுறேன். இப்பேற்பட்டவருக்கு ஆண்டவர் காட்டுகின்ற காட்சி என்னன்னா, திரளான கூட்டம். அவர்கள் பாடுபட்டார்கள், அவர்கள் வெள்ளங்கி கொடுக்கப்பட்டு அங்கே அவர்கள் இருக்கிறார்கள். பாடுபடுகிறீர்களா? விசுவாசத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் துன்புறுத்தப்படுகிறீர்களா? உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, இல்லை நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால உங்களுடைய குடும்பத்தில் உங்களை துன்புறுத்தலாம், உங்களை ஒதுக்கலாம். இல்லை உங்களுடைய நண்பர்கள், நல்ல நெருங்கின நண்பர்கள் உங்களை விட்டு போகலாம், இல்லை உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யலாம். வித்தியாசமான துன்புறுத்தல்கள் உண்டு. இறுதி வரை கிறிஸ்துவுக்காக உறுதியாய் நில்லுங்கள். பரலோகத்தில் வெள்ளை அங்கி தரித்தவர்களாக நிற்பீர்கள். இங்கே சொல்லப்படுகின்ற காரியம், அந்த வெள்ளை அங்கி தரித்தவர்களாக இவர்கள் பரலோகத்தில் இவர்கள் நிற்கின்ற காரியம். இங்கே அந்த வசனம் சொல்லும் பொழுது, அந்த வெள்ளை அங்கி இவர்கள் தரித்திருக்கும் பொழுது எப்படியாக அவர்கள் அந்த வெள்ளை அங்கி தரித்த இவர்கள் யார்? அங்கே நிற்கும்போது 13வது வசனத்தில், மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கியது யோவானை நோக்கி கேட்கிறானா, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தார்கள். இப்போ நம்ம நல்லா யோசித்து பார்க்கணும். ஒரு வெள்ளை துணியை எடுத்த ரத்தத்தில் தோய்த்து எடுத்தால் எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம். எப்போல்லாம் நான் வெள்ளை ஷர்ட் போட்டு வரணும், நானும் ரொம்ப யோசிப்பேன். சாப்பிடும்போது கேர்ஃபுல்லாக சாப்பிடணும், மேலே படவே கூடாது. சாப்பிட்டு முடிச்சேன்னா பார்ப்பேன், இட்ஸ் ஃபைன். வீட்டுக்கு போனோன்னே என் பொண்டாட்டி கரெக்டாக சொல்லுவாங்க, அங்கே ஒரு டாக்டர் இருக்கு. சிரிக்காதீங்க, எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். வீட்டு வாசல் படி எல்லார் வீட்லேயும் நடக்கிறது தான். ஓகே, அந்த டாட் உடனே என் மனைவி சொல்லுவாங்க, ஒரு வேனிஷன் ஒன்று இருக்குது, அதை போட்டு இது பண்ணுங்க, அப்புறமா துவைச்சிங்கன்னா அதே மாதிரி அதை போட்டு இது பண்ணால் போயிடும். ஆனால் இங்கே துணியை சுத்தப்படுத்துகிறது குறித்து சொல்லலை. இங்கே சொல்லப்படுகிற காரியம், அந்த ஆத்மா மீது இருக்கின்ற பாவ கரை நீக்க வேண்டும்.
இந்த பாவ கரை நீங்கணும்னா ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தேவை. இந்த பாவ கரையை வேற எந்த ஒரு காரியத்தையும் வைத்து நீங்க முடியாது. இந்த பாவம் நமக்குள்ளாக நம் மேல் இருக்கின்ற பாவ கரை நீங்க வேண்டும் என்றால் இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம். நன்றாக யோசித்து பாருங்க, அந்த திரள் கூட்டம் இவர்கள் கிறிஸ்துவுக்காக பாடுபட்டவர்கள், ஆனாலும் பாவிகள் இல்ல. பரலோகத்துல கிறிஸ்துவுக்காக பாடுபட்டவர்கள் தான், ஆனாலும் என்ன, பாவிகள். அவர்களை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே கழுவி ஆண்டவர் மீட்டு கொண்டார். நாம் எல்லோருமே பாவிகள் தான், நாம் எல்லோருமே பாவிகள் தான். ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவுகின்றார். தேவ வசனத்தின் நிமித்தம் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தம் கொல்லப்பட்டார்கள். அவருடைய ஆத்மாக்கள் துன்புறுத்தப்பட்டது. ஆனால் இறுதி வரை உறுதியாக இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற காரியம் அந்த வெள்ளை அங்கி. யாக்கோபு 1:12 பார்க்கும் பொழுது இறுதி வரை உறுதியாக இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கப்படும்? ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும். கிரவுன் ஆஃப் லைஃப் கொடுக்கப்படும். சண்டே ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாட்டு எனக்கு எப்பொழுதும் இந்த பகுதி பாடிக்கும் பொழுது எனக்கு ஞாபகம் இருக்கிற காரியம் என்னென்னா, ஒரு வெள்ளங்கி, ஒரு பொன்மூடி, ஒரு வாத்தியம், ஒரு மேல் வீடு, ஒரு ஜெயக்கொடி, ஓயா இன்பம் எனக்குண்டு மோட்சத்தில். இல்லை அந்த பாடல் பார்க்கும் பொழுது, அந்த கேட்கும் போதெல்லாம், இது ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்கும் நாம் இந்த உலகத்திலிருந்து சொல்லலாம், ஏன் நான் இன்னும் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன்? நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும் தானே நினைக்கிறேன், ஏன் பாடுபட்டு கொண்டு இருக்கின்றேன்? ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, எனக்காக நீர் பாடுபடும் பொழுது தோய்ந்து போகாத, இறுதி வரை உறுதியாயிரு, உனக்கு வெண்ணங்கியும் ஜீவ கிரீடமும் கொடுக்கப்படும். அது மாத்திரமல்ல, இந்த பரலோகத்தில் செய்யப்படுகின்ற காரியம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அந்த சிம்மாசனத்தில் அவர் உட்கார்ந்திருக்கிறார், எல்லோரும் ஆராதிக்கிறார்கள். இந்த ஆராதிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அங்கே சொல்லுகிற காரியம், இவர்களுக்குள் வாசமாய் இருப்பார் என்று. He will dwell, who sits on the throne will dwell among them. நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் சொல்லப்படுகின்றது, will spread his tabernacle over them. அவருடைய கூடாரத்தை அவர்கள் மீது அவர் பரப்புவாராம். இந்த உலகத்தில் இருந்து இந்த உலகத்தில் பாடுபடுகிற நம் மீது ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்றது. விசுவாசத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம் அவருக்காக பாடுபடும் பொழுது அவருடைய பிரசன்னம் அந்த கூடாரமாக, அந்த மகிமை நம்மை தாங்குகிறது. அநேக சமயத்தில் நம்ம பார்க்க முடியல. காரணம், நம்ம பார்க்கறது நம்மளுடைய கஷ்டம், இந்த உலகத்தின் பிரகாரமாக பாடுகள், இவைகளை பார்க்கின்றோம். ஆனால் நம் மீது இருக்கின்ற அந்த தேவ பிரசன்னத்தை அநேக சமயத்தில் உணராமல் போய்விடுகின்றோம். இந்த பாடுபட்ட மக்கள், இவர்கள் பரலோகத்தில் இருக்கிறார்கள், தேவ பிரசன்னம் அவர்கள் மீது இருக்கின்றது. இந்த உலகத்தில் இருக்கிற உங்கள் மீதும் என் மீதும் தேவ பிரசன்னம் இருக்கின்றது. கடைசி வசனத்தில் பார்க்கும் பொழுது, சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர். இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் தான், இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் அந்த புஸ்தகத்தை திறக்க முடியும், அந்த முத்திரைகளை உடைக்க முடியும். இந்த ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் சிந்தினார். இந்த ஆட்டுக்குட்டியானவர் இப்பொழுது எப்படி இருக்க போகிறாரா? சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து. Now the lamb is the shepherd. இந்த ஆட்டுக்குட்டி தான் மெய்ப்பன். The one who slain for you and for me on the cross, he is our shepherd. He is our shepherd here, right in this world. இந்த உலகத்தில் நாம் பாடுபடுகிற வேலையா இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அவர் ஒருவரே நம்முடைய மெய்ப்பர். காரணம், அவரே நமக்காக அடிக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 6 முத்திரைகள், பயங்கரமான முத்திரைகள், இவைகளாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு திகைத்து போகிறார்கள். அந்த முடிந்தால் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது இந்த 6வது அதிகாரத்தை, வெளிப்படுத்தல் 6 எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த இடத்துல நம்மை வைத்து பார்ப்போம். பயம். 6வது அதிகாரம். ஆனால் 7வது அந்த முத்திரையை உடைக்கணும். பிஃபோர்
Jesus breaks the seventh seal, he shows this great crowd, a huge crowd, a multitude in heaven praising God. அவர் சொல்றாரு, இந்த பாடுகள்லாம் இல்லாமல் இந்த பாடுகள்லாம் இருக்கும். The persecution will be there, sufferings will be there. But you will end up where? In heaven, praising me, and I will give you a white robe and a crown. நான் உனக்கு வெண் நங்கியும் ஜீவ கிரீடத்தையும் கொடுப்பேன். ஆட்டுக்குட்டியானவர் கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்தம். யார் நிலை நிற்கக்கூடும்? Who is able to stand? யார் நிலை நிற்கக்கூடும்? இந்த ஆட்டுக்குட்டியானவனால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரமே அந்த உபத்திரங்கள் மத்தியிலே நிலை நிற்கக்கூடும். ஆனால் இவர்களும் முடிந்து சொல்வார்கள், கிருபையினாலே நாங்கள் நிலை நின்றோம், கிருபையினாலே நாங்கள் நின்றோம் என்று ஆண்டவருடைய மகிமையிலே நாங்கள் நிற்கின்றோம். கிருபையாலே, ஆண்டவருடைய கிருபையினாலே ஒவ்வொரு நாளும் நாம் கடந்து சென்று வரோம். பல பாடுகள், துன்பங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்க வல்லவர். அவர் சொல்லுகிற காரியம், ரட்சிப்பு என்னுடையது. Salvation belongs to God. கடைசியாக ஒரு கேள்வி கேட்டு I am going to end. ஒரு கேள்வியோட I want going to ask a question. What do you mean by salvation? ரட்சிப்பு என்றால் என்ன? ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிப்பு என்றால் என்ன? நாம் நினைக்கிறது ரட்சிப்பு என்றால் கரெக்ட் தான். நாம் நினைக்கிறது பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிறது ரட்சிப்பு. ஆமாம். ஆனால் அந்த வார்த்தையினுடைய பொருள் முழுமை அடைவது, பரிபூரணம் அடைவது, ஃபுல்னஸ், கம்ப்ளீட்னஸ். அங்கே இருக்கிற டிஃபெக்ட்ஸ் எல்லாம் நீங்கி போய் முழுமை அடைகிறது. இந்த முழுமை அடைகிற காரியம் எங்கே? அவருடைய 2வது வருகையில், பரலோகத்தில். அது வரைக்கும் இந்த பாவத்தின் உலகத்தில் பலவிதமான போராட்டங்களில் போகிறோம். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை முழுமை அடைச் செய்வேன். I will make you complete by my blood. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த எங்கள் தேவரீர், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, பல சோர்வுகள், பல துயரமான காரியங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போகிறோம். எதுவரைக்கும்? இன்னும் எத்தனை நாட்கள்? என்னால் நிலை நிற்க முடியாது. யாரால இப்பேற்பட்ட கஷ்டத்தை பார்க்க முடியும்? யாரால இப்பேற்பட்ட கஷ்டத்தில் நிலை நிற்க முடியும் என்று நாங்கள் கேட்கிற காரியங்கள் உண்டு. பயங்கரமான காரியங்கள் நடந்தாலும் தேவரீர் இந்த நாளில் அந்த மகிமை நிறைந்த பரலோகத்தின் காட்சியை யோவானுக்கு காண்பித்தீரே, எங்களுக்கும் வெளிப்படுத்தினீரே, நன்றி செலுத்துகிறோம். அந்த வெண்ணங்கி, அந்த பொன்மூடி உம்முடைய பிரசனத்திலிருந்து உம்மை துதிக்கின்ற காரியங்களையும் ஆராதிக்கின்ற காரியங்கள் பார்க்கும் பொழுது இப்பாடுகள் ஒன்றுமில்லாதவைகள். ஆண்டவரே, மேலான காரியங்களை நாங்கள் நோக்கி பார்க்க கிருபை செய்திருக்கிறோம். ஒன்றுமில்லாம எங்களை அழிக்கின்ற காரியங்கள் அல்ல, எங்களை கீழ்ப்படுத்துகிற காரியங்கள் அல்ல, எங்களை அசிங்கப்படுத்துகிற காரியங்கள் அல்ல. ஆண்டவரே, எங்களை தேர்ந்தெடுத்து, எங்களை கழுவி, எங்களை சுத்திகரித்து, ஆண்டவரே, எங்களை மகிமையிலே நிறுத்தும்படியாக எங்களுக்காக ஜீவனை விட்ட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காண கிருபை செய்தார். Help us to see Jesus, O Lord. Whenever we go through sufferings, whenever we ask who can stand, Lord, we pray to you, help us to see the nail-pierced hands of Jesus. Help us to see the Lamb who was slain. இந்த ஆட்டுக்குட்டியானவர், இவருக்கே ரட்சிப்பு சொந்தமானது. The salvation belongs to our God. We praise you, Lord. உம்மை துதிக்கிறோம். அதற்காக உம்மை நோக்கி பார்க்க கிருபை செய்து எங்களை வழி நடத்துகிறோம். உம்முடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே. ஆமென்.
ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்திய கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெற நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன் நானும் என்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அப்பொழுது இரண்டாவது காணிக்கை எடுக்கப்படும். போராடி ஜெயிக்கும்படியாக நம்மோடு கூட இருந்து வழிநடத்துகிற இம்மானுவேலர் நல்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் இந்த திருவிருந்து ஆராதனைக்கு அன்போடு கூட வரவேற்கிறோம். இன்றும் கூட நம்மோடு கூட செம்பவாங்க தமிழ் மெத்ரிஸ் திருச்சபையிலிருந்து அவங்களுடைய போதகர் ரெவரண்ட் சரவணன் நம்மோடு கூட இருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அவங்களோடு கூட அவங்களுடைய எல்சிசி சேர்மன் சகோதரர் செல்வத்துறை, அவங்களுடைய லே லீடர் சகோதரி சூசன், அவங்களுடைய ட்ரெஷரர் சகோதரி பிரேமா, அவங்க எல்லாரும் நம்ம கூட இருக்கிறாங்க. வரவேற்கிறோம். அவங்க ஒரு ஃபண்ட்ரைசிங் கான்செப்ட் பண்ணுறாங்க. அது குறித்ததான அறிவிப்பு பின்பதாக போதகர் நமக்கு கொடுப்பார். நம்மோடு கூட முதல் முறையாக அம்மா ரெஜினா ஒலிவியூ அவர்களும் இருக்கிறார்கள். உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். அவங்களோட உதவியாளர் சகோதரி ஜெயின் அவங்களும் இருக்கிறாங்க. நமது பிள்ளை பிரணீட்டா சகோதரர் பிரபு பிரமிளாவோட மகள், உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். தொடர்ந்து ஆராதனைக்கு பின்பதாக ஐக்கியத்தில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஒரு சில அறிவிப்புகளை பார்ப்போம். இன்றைக்கு நமக்கு எல்லா சங்கங்களும் கலந்து கொள்கிற வேத ஆராய்ச்சி வகுப்புகள் நடைபெறும். இன்று அனைவரும் எல்லா சங்கங்களும் இதில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
நமக்கு மாதாந்திர ஜெப குறிப்புகள் தினந்தோறும் உங்களுக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜெப தேவைகள் இருக்குமானால் அதையும் கூட நீங்கள் ஒரு ஜெப குழுவுக்கு கொடுக்கலாம். நம்முடைய சபையின் சிஷ்யத்துவ பராமரிப்பு குழுவினர் அதற்காக தனியாக ஒரு ஜெப குழுவை வைத்து ஜெபித்து வருகிறார்கள். மேலும் விவரங்கள் தேவையானால் சகோதரி அமுதா பிரேம்குமார் அவர்களத்திலேயாவது சிஷ்யத்துவ பராமரிப்பு குழுவினத்திலேயாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமது ஆண்கள் சங்கத்தினுடைய ஆண்டு கூட்டம் இன்று நமக்கு உணவாக்கியதற்கு பின்பதாக நடைபெறும். மவுண்ட் ஆலிவ்ஸ் ரூமில் நீங்கள் அனைவரும் கூடும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உணவு வைக்கிறதுக்கு பின்பதாக வேதாராய்ச்சிக்கு பின்பதாக வைத்தால் எல்லாரும் ஊருக்கு போயிடுறீங்க. அதனால் தயவுசெய்து உடனடியாக வந்து இந்த ஆண்டு கூட்டத்தில் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். நமது மாநாட்டினுடைய ஜெப கூட்டம் வருகிற 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சாஸ்திரி தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபையில் வைத்து வெள்ளிக்கிழமை இரவு 7:30 மணிக்கு நடைபெறும். திரு ஜேம்ஸ் நகுலன் அவர்கள் ஆண்டுடைய செய்தியை தருவார்கள். ஆகவே நீங்கள் அனைவரும் இதில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். நமது சபையின் ஆண்டு இறுதி திருச்சபை மாநாடு இந்த வருடத்திற்கான நம்முடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் வழிநடத்தின விதங்களையும் நம்முடைய திட்டங்களையும் அதனுடைய ஆண்டவர் வழிநடத்த எல்லா விதமான மினிஸ்ட்ரியில் அவர் செய்த பெரிய காரியங்களையும் கூட நாம் அந்த நாளில் அறிக்கைகளாக நாம் சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஆகவே நீங்கள் அனைவரும் இந்த ஆண்டு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். வீடியோ எதுவும் இருக்கா? இல்லை. ஓகே. பாஸ்டர் நல்லா மார்க்கெட் பண்ணார். அதனால் உற்சாகமாக நம்மளுடைய சபை சம்பவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை இன்னும் ஒரு வருடம் கூட இல்லை, ஆனாலும் அவர்களுடைய தேவை நிச்சயமாக ஆண்டவர் சந்திப்பார். அதனால் சபையாக, ஏன்னா அமோக்கியோ சபை கட்டப்படும் பொழுதும் அநேகர் உதவி செய்தார்கள், அதையும் நாம் நினைவில் கொள்வோம். தேவையுள்ள ஒரு சபையாக அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதை வந்து வேறு ஒரு சபையாக நாம் பார்க்காமல் நம்மளுடைய சபை, நம்மளுடைய சகோதர சபையாக அதை பார்த்து அவர்களுக்காக மனமும் வந்து சொன்ன மாதிரி மினிமம் $100, அதுக்கு மேலே நீங்கள் ஒரு டிக்கெட்டுக்கு எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். மனம் வந்து சந்தோஷத்துடன் கொடுங்கள். நிச்சயமாக அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நாமும் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவோம். நாம் எழுந்து நின்று இந்த வாரத்தினுடைய வசனத்தை வாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். வெளிப்படுத்தல் 7:17 நாம் சேர்ந்து வாசிப்போம். சிங்காசனத்தில் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். ஆமென். ஜெபம் செய்வோம். ஆமாண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் தேவரீர், எங்களுடைய இருதயத்தின் சிங்காசனத்திலும் நீர் வீற்றிருக்கும்படியாக எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் என்பதை உணர்ந்து நன்றியறிதலோடு உம்மை துதித்து உம்மை ஆராதிக்கின்றோம். இந்த நாளிலும் உம்மை ஆராதிக்க நீர் செய்த கிருபைக்காக நன்றி. எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்பதை நாங்கள் கண்டோம். ஆமாண்டவரே, நீர் எங்களை ரட்சித்தவர், நீர் எங்களை மீட்டு கொண்டவர். உம்மை துதிக்கிறோம். எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீரே, நாங்களும் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்க எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். குறிப்பாக இந்த வேளையிலே செம்பாவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபைக்காக நன்றி செலுத்தி இடத்துல வருகிறோம். அவர்களுடைய இந்த லீஸ் ரினிவல் அடுத்த வருடத்தில் முடிகின்ற ஒரு சூழ்நிலை, இவர்களுக்கு தேவையான பணத்தொகையும் உண்டு. ஆண்டவரே, இம்மட்டுமாக நீர் அவர்களுக்கு கொடுத்த பண தேவைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவைகளை சந்திக்கிறதற்கான வாய்ப்புகளையும் நீர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. இப்பொழுதும் ஆண்டவரே, சகோதர திருச்சபையாக எங்களிடத்தில் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, இவர்களை வேறு மக்களாக நாங்கள் பார்க்காமல் எங்களுடைய சகோதர சகோதரிகளாக நாங்கள் காணவும் ஆண்டவரே, இந்த நற்பணிக்கென்று மனமு வந்து சந்தோஷத்தோடு கொடுக்கவும் ஆசீர்வதித்து கொடுக்கவும் எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீர் ஆசீர்வதியும், இவர்களுடைய பிரயாசங்களை ஆசீர்வதியும். இவர்கள் போகிற இடத்துல எல்லாம் இவர்கள் எண்ணி பார்ப்பதற்கு மேலாக ஆண்டவரே கைகளை நிரப்பி இவர்களை நீர் ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வதிற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரம தகப்பனே, ஆமென். கர்த்தரானவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக.
கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து உங்கள் பேரில் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தம்முடைய திருமுகத்தை உங்கள் மீது ஏறெடுத்து உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஒத்தாசையும் வழி நடத்துதலும் நம் ஒவ்வொருவருடனும், நம்முடைய குடும்பத்தின் மக்களுடனும், திருச்சபை மக்களுடனும், குறிப்பாக செம்பவாங் தமிழ் மெத்தடிஸ்ட் திருச்சபை மக்களுடன் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பதாக. ஆமேன்.